ப்ரீவியஸ் வீடியோவில் MS வேர்டோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு நியூ ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணுறது, சேவ் பண்ண ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேசிக் கான்செப்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஒரு நியூ ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் blank document அண்ட் blog post ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ blog post ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, லெட்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ஃபேக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ரெஸ்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு blank டாக்குமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் blank டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி க்ரியேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு blank ஒர்க்கிங் ஏரியா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிளிங்க் ஆகிற லைன் கர்சர் லைன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட டாக்குமெண்ட் டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெஸ்க்டாப் நீங்கள் சேவ் பண்ண பார்த்த செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வேர்ட் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். இப்போது சேவஸ் கொடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கூட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அது ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட்டாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ஃபார்மேட்ஸ் கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் டைப்பை சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஷார்ட்கட் மெத்தடில் நியூ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ Ctrl+N கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் Ctrl+O கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ Alt+F4 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம்.
சப்போஸ் உங்ககிட்ட மவுஸ் இல்லைனாலோ லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலோ ஷார்ட்கட் மெத்தடில் உங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணியே நீங்கள் வேர்ட் இன்டர்ஃபேஸை நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கீபோர்டில் F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு லெட்டர்ஸ் அந்தந்த டேப்ஸ் மேலே பிளிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆஃபீஸ் பட்டனை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் Alt+F கொடுங்க. ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என் லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் டிஸ்ப்ளே ஆகும். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும்.